வணக்கம். மலம் மருந்து எல்லா உயிருக்கும் வேலை பார்க்கணும்னு சொல்றீங்களே சார், அதுக்கு எதனா எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்கன்னா அதுக்கான வீடியோ தாங்க இது. ஆமாங்க, நம்ம மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்க்குமே டெஸ்டிமோனியல் போட்டாச்சு. இப்ப அடுத்து அனிமல்ஸுங்க, நம்ம செல்ல பிராணிகளா இருக்கட்டும் இல்ல காட்டுல வளரக்கூடிய அனிமல்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு மலம் மருந்து வேலை பார்க்குமா சார்? 100% வேலை பார்க்குங்க. சோ செல்ல பிராணிகள் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மலர் மருந்துகள் உங்க செல்ல பிராணிகளுக்கும் வேலை பார்க்கும். அதுக்கான எவிடன்ஸ், ஒரு செல்ல பிராணிக்கு டாகுக்கு கேன்சர் வந்ததுங்க, நம்ம லிம்போமா அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸா தான் இருக்கு, சரியாகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி நம்ம பேஷண்ட்டுங்க. அவங்க நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லா உயிருக்கும் வேலை பார்க்கணும்னு சார் சொல்றாரு இல்லையா, சரி நம்ம பெட்டு கேட்டு பார்க்கலாம், டாகு கேட்டு பார்க்கலாம் மெசேஜ் போட்டாங்க. டாகுடைய உடல்நிலை, மனநிலை, அகைன் மனநிலை கேட்டுட்ட பிறகுதான் மருந்துகளை கொடுத்தோம். எப்படி சார் டாக் எப்படி சார் நீங்க மனநிலை கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெட் ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப நல்லா தெரியும். இப்ப அவன் கோபமா இருக்கான், இப்ப அவன் வருத்தமா இருக்கான், இப்ப அவன் பதட்டப்படுறான், இப்ப அவன் அக்ரெசிவா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டோட ஓனருக்கு ரொம்ப அருமையா தெரியுங்க. அதான் நம்ம சொல்றோம், உயிர் இருக்கக்கூடிய அனைத்துக்குமே மனநிலை உண்டு, மனநிலை இருக்கக்கூடிய அனைத்துக்குமே மலர் மருத்துவம் வேலை செய்யும். இப்ப நான் எவிடன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க, உண்மையாவே ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. ஒரு வாயில்லா ஜீவனை சரி செய்யறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அது என்னால சொல்ல முடியலங்க, என்னால ஃபீல் தான் பண்ண முடியுது. இப்ப நம்ம மனுஷங்கன்னா நீங்க எனக்கு சொல்லிடுவீங்க, சார் நான் கவலைப்படுறேன் வருத்தப்படுறேன்னு. நம்ம அவங்கள புரிஞ்சு அவங்க என்ன மாதிரி சஃபர் ஆறாங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மருந்துகளை கொடுத்தோங்க. இப்ப நீங்க அந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு வாங்க. இப்போ ஆக்சுவலாக அவனுக்கு அந்த இடம் நான் பொறுப்பிக்க அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா, அதில் நல்லாவே ஹோல் ஆயிடுச்சு. டாக்டர் விசிட் போனப்போ அவங்க சொன்னாங்க, இது லிம்ஃபோமா கேன்சர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு இதுக்கு மட்டும் இப்போ மெடிசன் கிடைக்குமா சார்? இப்போ ஆல்ரெடி நான் செகண்ட் டோஸ் உங்ககிட்ட வாங்கிட்டேன். எனக்கு இப்போ லிம்ஃபோமாக்கு மட்டும் எனக்கு நீங்கள் மெடிசன் அனுப்ப முடியுமா? அவனுக்கு இப்போ எப்படி இருக்கான்னா, ஒரு மாதிரி நல்லா சாப்பிட்றது இல்லை, பெருசாக சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை அவனுக்கு. அப்புறம் பிளேட்லெட்ஸ் கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி சார், இது சரியாயிடுமா அதுலேயே? அது மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் நெக்ல வந்திருக்கு அவனுக்கு, இதுக்கப்புறம் காலில் வேற போயிருக்கு அவனுக்கு. ஒரு மாதிரி இப்போதான் அது ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு, பஸ்லாம் வச்சு அப்படியே திருப்பி திருப்பி அப்படியே ஹோல் ஆகுது. இப்படியே பாடி ஃபுல்லாக இப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படி சொன்னாங்க இந்த லிம்ஃபோமா. எனக்கு இப்போ லிம்ஃபோமாக்கு மட்டும் மெடிசன் வேணும் சார். அவனுக்கு எப்படியும் இப்போ கழுத்தில் சர்ஜரி தான் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஹோல் ஆயிடுச்சு உள்ள. அது அது உள்ள இருக்கிறது வெளியே எடுக்கணும், எடுத்துட்டு ஸ்டிச் போடணும்னு சொல்லியிருக்காங்க. என்னோட லேப் இன்பாக் மெடிசன் வாங்கியிருந்தேன் இல்லையா, அவனுக்கு இப்போ ஸ்டோன் சரியாயிடுச்சு மேம். எனக்கு அவனுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்க்கும் கேன்சருக்காக லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். ஸோ ஸ்கின் ப்ராப்ளம்க்கும் கேன்சருக்கும் மட்டும் எனக்கு மருந்து வேணும் மேம். இந்த பிக்சர் இப்போ ரீசன்ட் பிக் மேம். லாஸ்ட் டைம் மெடிசன்லாம் ஒரு கண்டினியூஸாக சாப்பிட்டதுக்கப்புறம் அவனுக்கு நல்லா அந்த அந்த ஹோல் மாதிரி இருந்துச்சுல நெக்கில், அது நல்லா அப்படியே பட்டு போயிருக்கு. ஸோ இந்த மந்த்துக்கு மெடிசன் வேணும் மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஆக்சுவலாக இது அவனுக்கு கேன்சர் அந்த ஏரியா ஃபுல்லாக அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் தான் சரி சர்ஜரி வேணாம், ட்ரீட்மெண்ட் இதுலேயே பண்ணுவோன்னு சொல்லி ஃப்ளார் மெடிசன் மட்டும் கொடுத்துட்டு இருந்தது. அவனுக்கு நல்லாவே கேட்குது. ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போ அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த புண்ணு எவ்வளோ ஆழமா இருக்கு, அண்ட் அது நார்மலான புண்ணு இல்லை, கேன்சர் புண்ணு வேற. அதுக்கு நம்ம மருந்துகளை கொடுத்தோம். இப்போ இந்த ரிசல்ட்ஸ் பாருங்க. அப்புறம் ரொம்ப 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 தேங்க்ஸ் டு சேஷாத்ரி சார் மேம். அவர் இல்லைன்னா அவர் கிட்டத்தட்ட எங்களோட ஃபேமிலி டாக்டராகவே ஆகிட்டாரு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவர் எங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு டெய்லி நடக்கிற ஒவ்வொரு சேஞ்சஸும் ஒவ்வொரு ஹாப்பினஸும் அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை. நல்லா ஃபீல் பண்ணுறோம். பேட்ச் ஃப்ளாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் சேஷாத்ரி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸா. இப்போ இந்த ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பீங்க.
எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? வேற என்னங்க வேணும்? அவங்க அவ்வளவு ஃபோன் பண்ணி, சார் நீங்க எங்க ஃபேமிலிக்கு தான் டாக்டர்னா எங்களுடைய பெட்டுக்கும் நீங்க டாக்டர் ஆயிட்டீங்க, எல்லாருமே உங்ககிட்ட தான் மருந்து எடுத்துட்டு இருக்கிறோம் அவ்வளவு சந்தோஷமா பேசினாங்க. இது யூடியூப்ல பேசுங்க சார். அதாவது ரொம்ப ரேரா தாங்க இதை சொல்லுவாங்க, சரியாயிருச்சுன்னு சொல்லுவாங்களே தவிர்த்து யூடியூப்ல போடுறதுக்கான எந்த ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. மேபி அதை அவங்க பிரைவேட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் நோ ப்ராப்ளம். பட் இவங்க சார் நீங்க யூடியூப்ல போடுங்க, இதனால நிறைய பேருக்கு அவேர்னஸ் வரட்டும். ஏன்னா பெட்டு வச்சிருக்கிறவங்க நிறைய செலவு பண்றாங்க விதவிதமா. ரொம்ப சுலபமா மலர் மருந்து கொடுத்து நியூட்ரிஷனுக்கும் சரி, டிசீசஸ்க்கும் சரி, மனநிலைக்கும் சரி ரொம்ப அருமையா சரி செய்யலாம். உங்களுக்கு எந்த விதமான பெட்டா இருந்தாலும் கவலை இல்லைங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வேற வேற பெட்ஸ் வச்சு நான் வந்து எவிடன்ஸ் காமிக்கிறேன். ஏன்னா எந்த வீடியோவா இருந்தாலும் நம்ம எவிடன்ஸ் இல்லாம பேச மாட்டோம் இல்லைங்களா? சோ அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் நிறைய பெட்ஸ், இதை தவிர்த்து பிளான்ஸ் கூட வேலை பார்க்கோங்க, அதுவும் எவிடன்ஸோட போடுறேன். சரியா பயிர் வரல, பூச்சி அடிக்குது, ஈல்டு சரியா இல்ல, அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்டா இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் கூட அவ்வளவு அருமையா பயன்படுதுங்க. எப்படி பயன்படுதுன்னா, அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய பிளான்ஸுக்கு உயிர் உண்டு, உயிர் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும் மனநிலை உண்டு, மனநிலை இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும் மனம் மருந்து வேலை பார்க்கும். அது ஃபார் ஆல் லிவிங் திங்ஸ் இது பொருந்தும். நம்ம வள்ளலார் சொல்ற மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன்னு சொல்றாரு. அப்போ ஒரு பயிர் வாடி இருக்கு, ஒரு பயிர் சந்தோஷமா இருக்கு அப்படின்ற அளவுக்கு புரிதல் அந்த விவசாயிக்கு தெரியுங்க. இதெல்லாம் நிறைய பேர் ரொம்ப நியூவா இருக்கும், அதனால நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஏன்னா என்னோட வீடியோஸ்ல எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணாத வர நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டேன், பட் எல்லாத்துமே ஹிண்ட் கொடுத்துருப்பேன். நான் பிளான்ஸுக்கு வேலை பார்க்குது, அனிமல்ஸுக்கு வேலை பார்க்குதுன்னு சொல்லி. இப்போ கேன்சரே சரி செஞ்சிருக்கிறோம், டாகுக்கு இருக்கக்கூடிய கேன்சர். இப்போ 100% சொல்லலாம் மலர் மருந்து எல்லாத்துக்குமே வேலை பார்க்குதுன்னு சொல்லி. இன்னும் அப்கமிங் டேஸ்ல வேற வேற பெட்ஸ் நான் சொன்ன மாதிரி வீடியோஸ் போடுறேன். நான் எப்பயுமே ரொம்ப சீரியஸ் கேஸ் தாங்க யூடியூப்ல பேசுறேன். நிறைய பேர் நினைக்கலாம் இந்த கேன்சரே போடுறாருன்னு சொல்லி. ஏன்னா கேன்சரே சரியாகுதுன்னா அப்ப கீழே இருக்கக்கூடிய எவ்வளவு டிசீஸ் இருக்கு இல்லையா, ஆயிரக்கணக்கான டிசீஸ், அதெல்லாம் சரியாகாதா? நான் சின்ன சின்ன டிசீஸ்க்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ்க்கும் வீடியோ போட்டேன்னா ஒரு நாளைக்கே 50 வீடியோ போடலாங்க, அவ்வளவு சேஞ்சஸ் வருது. நீங்க எங்களுடைய டைரக்ட் கேம்ப்ஸ் எல்லாம் வந்து பாருங்க, மக்கள்கிட்டயே நீங்க ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கலாம். நம்ம த்ரூ அவுட் தமிழ்நாடு கேம்ப் வைக்கிறோம். அதை தவிர்த்து கவர்மெண்ட் சர்டிஃபைடு கோர்ஸ் தரோங்க. இன்னொரு டெஸ்டிமோனியல் போட போறேன். அதுல எப்படி இந்த கோர்ஸ் படிச்சதோட விளைவா அவங்க உயிரியே காக்கப்பட்டதுன்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இன்ஸ்பைரிங்காவும் இருக்கும். நான் அந்த டெஸ்டிமோனியல் உங்களை சந்திக்கிறேன். அது வரை என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிட்டே வாங்க, நல்ல அவேர்னஸ் கிடைக்கும். ஹீல் தை செல்ஃப், ஃப்ரீ தை செல்ஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்களே உங்களை சரி செஞ்சுக்கோங்க, நீங்களே அதுல இருந்து விடுபடுங்க அப்படின்றது தான் டாக்டர் பேட்சோடைய ஆசை, என்னுடைய ஆசையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்றாங்க. ஸ்டே டியூன், டியூனிங் தாட்ஸ். தேங்க்யூ.